அப்பா உட்காரியா? வாங்கப்பா. நீ சாப்பிடு. வேண்டாம்ப்பா. ஏன் கண்ணு பிடிக்கலையா? அப்படி இல்லப்பா. அப்புறம் என்ன? சாப்பிடு கண்ணு. கண்ணு, ஒரு நல்ல தகப்பன்றவன் யார் தெரியுமா? அவனோட சந்தோஷத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக எல்லாம் செய்யறான் பாத்தியா? அவன் தான் என் நல்ல தகப்பன். நான் ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் அண்ணத்தை உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். கண்ணு, அண்ணத்தை உன்னை கட்டி வச்சது அண்ணத்தோட தாய்மாமனை மட்டும் இல்ல கண்ணு, உன்னோட தகப்பனாவும் தான். இதெல்லாம் எந்த அளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல கண்ணு. மனுஷங்க நாம சில நேரத்தில் தெரியாம செய்யற தப்ப காலமும் சாமியும் தான் சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் சரவணனுக்கும் அண்ணத்துக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. கடைசி நேரத்தில் நின்னு போச்சு. அந்த நேரத்தில் நீ தானே அண்ணத்து கழுத்துல தாலியை கட்டின. அப்ப நான் என்ன நினைச்சுக்கிட்ட தெரியுமா? என் குலசாமியே நான் செய்ய இருந்த தப்பெல்லாம் சரி பண்ணிருச்சுன்னு நினைச்சேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அண்ணத்துக்கிட்ட நீ நடந்துக்கிற விதம், நீ பேசுற விதம், பழகுற விதத்தெல்லாம் பார்க்கும்போது நான் பட்ட சந்தோஷம்லாம் தேய்பிரை மாதிரி அப்படியே தேஞ்சி கரைஞ்சி காணாம போயிடுமோன்னு பயமா இருக்குன்னு. அப்பா. என்ன கண்ணு, என்ன உன் பிரச்சனை? என்னன்னு என்கிட்ட சொல்லு. உன் உள் மனசுல என்னையா இருக்கு? என் பையனை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் நினைச்சு நான் ரொம்ப கர்வமா இருந்தேன். ஆனா உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதாயா? சொல்லியா உன் மனசுல என்ன இருக்குன்னு? உன் மனசு திறந்து இப்பயாவது சொல்லு. இங்க பாரு, என்ன நிமிர்ந்து பாரு, என் முகத்தை பாரு. என்ன உனக்கு பிரச்சனை? மனசுக்குள்ள தாங்க முடியாத சோகம் இருந்தாதான் அந்த பாரம் தாங்காம தலை குனிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. உன் மனசுக்குள்ள அப்படி என்ன சோகம் இருக்கு? சொல்லு. அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. அப்புறம் ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? ஒன்னு அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடுன்னு கட்டாயப்படுச்சு. பதிலுக்கு ஒரு வார்த்தை நீ சாப்பிட்டேன்னு அதுகிட்ட கேட்டியா? இல்லையே. ஏகண்ண, ஒரு பொண்ணுக்கு அவளோட புகுந்த வீட்டுல அன்பும் அரவணைப்பும் அவளுக்கு கிடைக்கணும். அப்பதான் அந்த வீடு அவளுக்கு சொர்க்கம். இல்லன்னா அந்த பொண்ணுக்கு அந்த வீடு நரகமாயிடும் கண்ணு. அண்ணத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவளுக்கு விடுதலை கிடைக்கும் நான் நினைச்சேன். ஆனா அதுவே அவளுக்கு தண்டனையா மாறிடக்கூடாது கண்ணு. அதை என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு எனக்கு இதுக்கு மேல பார்த்து நடந்துக்க. நான் ஒன்னும் நீங்க விருப்பப்பட்டு கட்டிட்டு வந்தவ இல்லையே. அண்ணத்தை உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா அவளுக்கு விடுதலை கிடைக்கும் நான் நினைச்சேன். ஆனா அதுவே அவளுக்கு தண்டனையா மாறிடக்கூடாது.